Hello students, welcome to Hiba Maths 10th Standard Mathsல இருக்கிற creative questions பார்க்கலாம். And இந்த வீடியோல நான் chapter 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற possible creative questions ஓட மாடல் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இதே questions கண்டிப்பா வராது. இதே மாதிரி மாடல்ல வரும். நம்பர்ஸ் மாத்தி கொடுக்கலாம். கான்செப்ட் இதே மாதிரி இருக்கும். சரிங்களா? So first lessonல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 set of questions கொடுத்திருக்கேன். First question எப்படி கொடுக்குறாங்கன்னா, if n of a cross b is equal to 24 and set a has 8 elements, find the number of elements in set b. இது 1 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம். சரிங்களா? அதனால தான் எப்பவுமே 1 மார்க் கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சேம் கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க்ல கூட கேட்கலாம். அப்போ ஸ்டெப்ஸ் எழுத நமக்கு தெரியணும். இப்போ n of a cross b 24 கொடுத்துட்டாங்க. n of a வந்து 8, n of b கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எக்ஸாம்பிள் 1.1 இருக்கு இல்லையா, சேம் மாடல். n of a cross b எப்படி எழுதிக்கலாம்? n of a cross n of b தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். n of a cross b க்கு 24, n of a ஓட வேல்யூ 8, n of b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 8 டிவைடட் பைல கொண்டு போயிடலாம். 8 டேபிள கேன்சல் பண்ண இது 1 டைம், இது 3 டைம். அப்போ n of b is equal to 3ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி இங்கே வேற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் வேற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின். Find the values of m and n if the ordered pairs are equal. Ordered pairs equal இருந்தா m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவல். அப்போ இங்கே வர வேல்யூவும் 3யும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 8ம் n + 2வும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் சால்வ் பண்ணாலே போதும். -5 ஆன்சர் வந்து +5, +2 ஆன்சர் பண்ணால் -2 சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து தேர்ட் டைப் என்னன்னா, if f is equal to y is equal to x square plus 1, where x is an element of -2, -1, 0, 1, write the relation in rooster form and state the range. ஸோ ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க, ரூஸ்டர் ஃபார்மில் எழுதணும். கொடுத்துருக்க நம்பர்ஸை எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச வேல்யூவை ரூஸ்டர் ஃபார்மாகவும் ரேஞ்சாகவும் எழுதணும். கொஸ்டின், if f of x வந்து 3x - 2, find the image of x when x is the square of 3. டைரக்டா கொடுக்கல. x ஓட வேல்யூ எப்போ டைரக்டா கொடுப்பாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுக்குறாங்க, x is the square of 3. அப்போ 3 ஓட ஸ்கொயர் என்ன? 9 தான். இப்போ x ஓட இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜ்னா எக்ஸில் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி f of x கண்டுபிடிப்போம். இதே ப்ரீ இமேஜ் அடுத்த கொஸ்டின்ல இருக்கும் பாருங்க. ப்ரீ இமேஜ்னா f of xல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். given f of x என்னது? x/2 - 1. if the image, find the pre-image. pre-imageனா x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 7 - 1 இன்சைட் வந்தால் +1, 8 டிவைடட் பைல இருக்க 2 மல்டிப்ளிகேஷன், 8 2s are 16 x ஓட வேல்யூ. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். if f of x is equal to x square and g of x is equal to x - 1, find the value of f of g of 3. f of g of x கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். செய்ய போகிறோம். f of x வந்து x square, g of x வந்து x - 1, f of g of x. So f of g of x ஓட வேல்யூ என்ன? x - 1. that is equal to x - 1 whole square. So f of g of 3 இப்போ சப்ஸ்டியூட் பண்ண, அப்போ x இருக்கிற இடத்துல 3. இது a - b whole square ஃபார்மேட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, ஈஸியாக இருக்கும். இது 3 - 1 2, 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து செவன்த் கொஸ்டின். given f of x வந்து 2x, g of x வந்து x + 3, show that f of g is not equal to g of f for x is equal to 1. அப்போ f of g கண்டுபிடிக்கணும், g of f கண்டுபிடிக்கணும். f of g னா fல x எங்க இருக்கோ அங்க g ஓட ஃபங்க்ஷன் x + 3 சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ 2 × x + 3 is equal to 2x + 6. ஸோ g of fன்றது g of f ஓட வேல்யூ 2x. ஸோ gல x எங்க இருக்கோ அங்க 2x + 3. இது ரெண்டும் வேற வேற. இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும், ஏன்னா for x equal to 1. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 2 + 6 8, 2 1s are 2, 2 + 3 5. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். எப்போ எக்ஸோட வேல்யூ 1, f of g, g of f ஈக்குவல் கிடையாது. இது எல்லாமே நமக்கு செய்ய தெரியும். பட் கொஸ்டின் ஒரு வாட்டி படிச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சாப்டர் 2 பாருங்க. if nth term of a sequence is அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, ஜென்ரல் டேர்ம் மாதிரி கொடுத்துட்டாங்க. find the difference between the 5th and 6th term. ஸோ 5th termக்கும் 6th termக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஜென்ரல் டேர்ம் எழுதிடுங்க. t5னா n இருக்கிற இடத்துல 5. ஸோ -1 பவரில் ஆட் நம்பர். இப்போ -1 தான் வரும். இன்டூ 3 5s are 15. அப்போ -15.
அதே தான் T4க்கு ஈவன் நம்பர். அப்போ ப்ளஸ் 3 4s are 12. 1 into 12 12. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ -15 -12 -27. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது ABC are in arithmetic progression. Prove that 2B is equal to A plus C. இது நமக்கு ஆல்ரெடி 5 மார்க் கொஷின்ஸில் வந்திருக்கு. பட் இதை க்ரியேட்டிவாகவும் கேட்பாங்க. இப்போ ABC APயில் இருக்குன்னு வைங்க. APயோட கண்டிஷன் என்ன? T3 minus T2 is equal to T2 minus T1. மாற்றி கூட எழுதலாம். T2 minus T1 is equal to T3 minus T2 கூட எழுதலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. C minus B, B minus A. மைனஸ் A ஆன்சர் வந்தால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் B ஆன்சர் வந்தால் ப்ளஸ் B மாறிடும். ஸோ 2B is equal to C plus A, hence proved எழுதிடலாம். Third question. In an AP, if the common difference is -3, அப்போ D ஓட வேல்யூ -3 கொடுத்துட்டு and the first term is A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10. Find the general term. Tn ஓட general term. So Tn is equal to A plus n minus 1 into D. இப்போ Tn is equal to A இடத்துல 10 plus n minus 1 into D இடத்துல -3. இப்போ -3 inside multiple பண்ணுவோமா? அப்போ 10 minus 3n minus into minus plus 3. இப்போ Tn is equal to 10 plus 3 13, 13 minus 3n. General term தான் கேட்குறாங்க. அடுத்து 4th question. Find the number of terms in the series. அப்போ number of terms தான் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n is equal to L minus A by D plus 1. A value 5, D value 9 minus 5 is equal to 4. L ஓட value 110. ஸோ n is equal to ஃபார்முலா எழுதிடுங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 96 by 4 4 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா 24 plus 1 25 நம்ம ஆன்சர் கிடைக்கும். அடுத்த 5th question. If the sum of 3 consecutive terms in AP is 27. இது 5 mark question, important question, 5 mark question. Find the middle term. அவ்வளோதான். அதே இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 3 consecutive terms A minus D, A plus D. Sum 27. இப்போ plus D minus D cancel ஆகிட்டு 3A is equal to 27 எழுதிடலாம். A is equal to 27 by 3, A is equal to 9 எழுதிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த மிடில் டேர்ம். எங்கள் மிடில் டேர்ம் என்னது? A. ஸோ ஏவோட வேல்யூ 9. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? நம்ம 5 மார்க் இது வரைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் அதுலேருந்து இப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 மார்க் கொஷின் இப்படியோ நமக்கு வரும். ஆர் ஃபைண்ட் A and B மட்டும் கேட்டுட்டு கூட விடலாம். சரிங்களா? 6th question. If x, 2x plus 2, 3x plus 3 are in GP, find the value of x. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். GPயோட ஃபங்க்ஷன், GPயோட கண்டிஷன் என்ன? T2 by T1 is equal to T3 by T2. T1, T2, T3ன்னு எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் T2க்கு வந்து 2 காமன், இங்கே 3 காமன். ஸோ 2 காமனாக வெளியே எடுக்கும்போது மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2க்கும் ஸ்கொயர் வரணும். உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும், ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 3x ப்ளஸ் 3. அப்போ 3 காமனா? 3 வெளியே எடுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒன்று இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் 4. இப்போ 4ஆல் இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 into x, 4 1 4 is equal to 3 into x. ப்ளஸ் 3 இன்சைட் வந்தால் -3. ப்ளஸ் 4 அன்சைட் போனால் -4. 4 minus 3 1. ஸோ x is equal to -4. அடுத்தது 7th question. Find the common ratio of GP. அப்போ R ஓட வேல்யூன்னு கேட்குறாங்க. Where the first term is 5 and the 4th term is 40. First termனா A வந்து 5, 4th term வந்து 40. அப்போ Tn வேல்யூ என்ன? Tn is equal to AR n minus 1. அப்போ A into R power 4 minus 1 3. T4 வேல்யூ 40 கொடுத்துருக்காங்க. 40 is equal to 5. A வேல்யூ 5. 5 into R cube. இப்போ 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு போயிடலாம். 8 5s are 40 is equal to R cube. 8 எப்படி ஆடலாம்? 2 into 2 into 2. 2 cube is equal to R cube. Cube cube cancel ஆயிடுச்சுன்னா R is equal to 2. Next ஸ்பெஷல் சீரீஸ்ல இருந்து கேட்கலாம். Calculate the value of 1 cube, 2 cube, 3 cube up to 10 cube. இது நமக்கே தெரியும் இல்லையா? n into n plus 1 by 2 whole square. n ஓட வேல்யூ என்ன? 10. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். அதே மாதிரி 9th கொஸ்டினும். Find the value of கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 20, கியூப் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். 20 ஸ்கொயர் பண்ணால் 400. ஸோ எல்லா மாடலில் இருந்தும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி அட்டன் பண்ணலாம், சென்டம் எய்ம் பண்ணலாம்.
அடுத்து தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் சாப்டரில் நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா சேம் டைப் ஆஃப் சம்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க இப்போ நான் சொல்கிற கான்செப்டில் வர சம்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிடுங்க. b² - 4ac வேல்யூ வச்சு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதுலேருந்து கிரியேட்டிவ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மேட்ரிக்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க கம்பல்சரி. அது எப்படி வந்ததுன்னா, நீங்கள் வந்து 2x2 மேட்ரிக்ஸு ஃபார்ம் பண்ணும். ஜென்ரலாக நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிளும் இருக்குது, எக்ஸசைஸும் இருக்குது. அடுத்து சம் அண்ட் ப்ராடக்ட் வச்சுட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். x² - sum of the roots into x plus product of the roots is equal to 0. அதில் அப்புறம் LCM GCD வச்சுட்டும் சம்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் எல்லாம் நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்து சாப்டர் 4ல சேவாஸ் தியரம் கண்டிப்பாக தெரியணும். தியரமோட டெஃபினிஷன் கண்டிப்பாக தெரியணும். அடுத்தது questions பாருங்க. இதுல questions எழுதிருக்கேன். In triangle ABC, line D is parallel to BC. D வந்து AB ல இருக்கு, E வந்து AC ல இருக்கு. AD வந்து 2, DB வந்து 3, AE வந்து 4, AC கேக்குறாங்க. AC னா full length. So first EC முதல்ல கண்டுபிடிச்சிடணும். AD by DB is equal to AE by EC கண்டுபிடிச்சிட்டு EC நார்மல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 2s are அப்புறம் 2 3s are 6. இப்போ ஈஸி கண்டுபிடிச்சிட்டோன்னா ஏசி ஃபுல் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 + 6 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தியரம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவா எப்படி சம்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அட்டென்ட் பண்ண தெரியணும். ஏபிடி தியரம் வச்சு ஒரு கொஸ்டினும், தேர்ட் வந்து பைத்தகோரஸ் தியரம் வச்சு ஒன்றும், அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் லாஸ்ட்ல கூட எழுதிப்பேன். Definitions of ABT, BBT and Pythagoras theorem. And இன்னைக்கு ஒரு question paper practice பண்ணோம் ஆன்லைன் கிளாஸ்ல. அதுல எப்படி கொடுத்துருக்கு, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டினா கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்படி வந்தாலும் நம்ம அட்டென்ட் பண்ண தெரியணும். சரியா? அடுத்து 5th question. A man of height 1.8 meter cast a shadow of length 2.7 meter. At the same time, a pole cast a shadow of length 5.4 meter. Find the height of the pole. So answer வந்து 3.6 meter வரணும். இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்கு. ஒரு கேர்ளும் லேம்ப் போஸ்டும் ஷேடோ சேம் அதே மாடல் தான். இங்கே நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. கேர்ளுக்கு பதிலாக மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 6th question. The perimeter of two similar triangles are 20 cm and 30 cm. If a side of the first triangle is 4 cm, find the corresponding side of second triangle. Answer 6 வரணும். இந்த பெரிமீட்டர் மாதிரியே ஏரியாவுக்கு வரும். ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் வரும். பெரிமீட்டருக்கு வந்து ஒன் ஆஃப் த சைட்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இந்த ரெண்டு கான்செப்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த 7th வந்து in triangle PQR, the internal bisector of angle P meets QR at S. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் PQR இருக்கு. இன்டர்னல் பைசெக்டர், அப்போ இது பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க, ரெண்டா பிரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ்ல மீட் ஆகுது. இப்போ PQ வேல்யூ கொடுத்துட்டாங்க, PR வேல்யூ கொடுத்துட்டாங்க, QS வேல்யூ கொடுத்துட்டு SR வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். PQ by PR is equal to QS by SR. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து 8th question. In triangle ABC, points D and E are on the B and AC. ABT theorem, BBT theorem தான். ஸோ AD by DB கொடுத்துட்டாங்க, AC கொடுத்துட்டாங்க, AE வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த 9th question முக்கியமானது. கன்வர்ஸ் ஆஃப் எல்லா தியரமும் கண்டுபிடிச்சிடுங்க. எல்லா தியரத்தோட கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் அதையும் கேட்கலாம். அடுத்த 5th சாப்டர். சாப்டர் 5ல ஸ்லோப் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப். அண்ட் ஸ்லோப்பில் வந்து ஸ்லோப் பேரலல்னா ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். பேரலல்னா இதே பர்பண்டிகுலர்னா M1ம் M2ம் மல்டிபிள் பண்ண ஆன்சர் -1 கிடைக்கும். இதை வச்சுட்டு நிறைய கிரியேட்டிவ் கேட்கலாம். அப்புறம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். அது மாதிரி 1.1 ஸ்லோப் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். அப்புறம் இன்டர்செப்ட் ஃபார்ம் AB கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ ஃபார்முலாஸ் தான் மெயின். இதில் ட்விஸ்ட் கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணவே முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அவங்க கேட்குறது டேரக்டாக நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஏரியா சம்ல கொலீனியர் வச்சு ஒரு டவுட் இருக்கு, நான் ஏரியா ஃபார்முலா தான் போடணுமா இல்லை ஸ்லோப் வச்சு செய்யலாமே, நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் அது கொலீனியரா இல்லையா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
Sixth question. If secant theta plus tan theta is equal to p, express secant theta in terms of p. So secant theta equal to அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். ஸோ tan வந்து in terms of secant மாற்றணும், மாற்றிட்டு செய்யணும். அடுத்து simplify அப்படின்னு கொடுத்துட்டு root of 1 plus sin theta by 1 minus sin theta plus root of 1 minus sin theta by 1 plus sin theta. இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. ஸோ சேம் சால்வ். அடுத்து தேர்ட் கொஷின். If the shadow of the tree is root 3 times the height of the tree, find the angle of elevation of the sun அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீனா இது ஷேடோ. இதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணி செய்யலாம். Fourth question. Prove that secant a plus tan a into 1 minus sin a is equal to cos a. Next. A kite is flying with a string, inclination 60 degree. If the string length is 50 meter, find the height of the kite. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்கு. ஸோ சால்வ் பண்ணிடலாம். அடுத்து சாப்டர் 7. சாப்டர் 7ல இருக்க எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துடுங்க. மெயினாக ஃபார்முலா நீங்கள் டிஎஸ்ஏ வேல்யூ, டிஎஸ்ஏ ஓடுது, சிஎஸ்ஏ ஓடுது, வால்யூம் ஓடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஹைட்டு கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ட்விஸ்ட் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம புக்கில் அந்த கொஷின் இருக்காது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கம்பல்சரி பார்த்தோன்னே ஐயோ புக்கில் இல்லாதது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த கொஷினை படித்தாலே போதும், உங்களால் அதை அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சாப்டர் 7ல் ஃபார்முலாஸ் மெயின், அதை வச்சுட்டு நம்ம கொஷின் வரும். சாப்டர் 8லையும் அதே மாதிரி தான். காயின் சம்ஸு, டைஸ் சம்ஸு. அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி கொடுத்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்கலாம். இல்லைனா ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டு ஏ யூனியன் பி கேட்கலாம். அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துட்டாங்க. இன்டர்செக்ஷன் 0ன்னு எடுத்துட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் வரும். இதை தாண்டி வராது. மெயினாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்தாலும் அந்த கொஷின்ஸ் அங்கே வராது. சரிங்களா? புதுசாக தான் ஒன்று வரும். அந்த புதுசாக வர்றதா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எக்ஸாம்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? வேற என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.